இந்த நாள் கர்த்தருடைய வார்த்தை நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல் ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறதை போல் கிழித்து போட்டான். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அந்த சிங்கம் திராட்சை தோட்டத்திற்குள்ளிருந்து வெளியே வந்தது வேதம் சொல்லுது. ஒருவேளை சம்பந்தம் இல்லாத இடத்திலிருந்து உங்களை அழிக்கும்படிக்கு சில மனிதர்கள் எழும்புவார்கள். கர்த்தருடைய ஆவி உங்களோடு கூட இருக்கும் என்று சொன்னால் எந்த மனிதர்கள் உங்களை அழிக்கும்படி வருகிறார்களோ அவர்கள் மத்தியில கர்த்தர் உங்களை வாழச் செய்வார். எனவே இந்த வார்த்தையை கேட்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், எந்த காரியத்தை குறித்து பயப்படாதீர்கள். அன்றைக்கு சிம்சோன் மேல் இறங்கின ஆவியானவர் உங்களோடு கூட இருக்க விரும்புகிறார். அந்த ஆவியை விசுவாசிங்கள், அந்த ஆவியை வாஞ்சியுங்கள். நிச்சயம் கர்த்தர் உங்களை விடுதலையாக்குவார். ஆமென்.